பக்தர் அனைவருக்கும் அசோக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்கணும்னா சிறுவாபுரி முருகன். ராமனின் மகனான லவகுசன் போர் புரிஞ்ச இடம் தான் இந்த சின்ன மேடு. தன் தந்தையிடமே போர் புரிஞ்ச இடம் இந்த இடம். அதனாலதான் இந்த இடத்தோட பேரு சிறுவரம்பேரின்னு சொல்லுவாங்க. நாள்பட அருவிதான் சின்ன மேடு சிறுவாபுரின்னு மாறி இருக்கு. மற்றொரு எதிகாசம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முருகர் சூரசம்ஹாரம் பண்ணிட்டு வள்ளிய திருமணம் பண்ண திருத்தணி போற வழியில இங்க இலைப்பாரிட்டு போனதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அழகான ஒரு முருக பக்தரை பத்தி ஒரு கதை இந்த ஊர்ல சொல்றாங்க. இந்த ஊர்ல முருகம்மையாரும் சொல்லிட்டு ஒரு பெண்மணி வாழ்ந்திருக்காங்க. அந்த பெண்மணி எந்த நேரமும் அவங்க வாயிலிருந்து வர ஒரே வார்த்தை என்னன்னா, முருகா முருகா முருகா, இந்த வார்த்தை மட்டும்தான் வருமா. அந்த பெண்மணிக்கு திருமணம் நடக்குது. அந்த முருகத்தையாரா முருகம்மையாருக்கு திருமணம் நடக்குது. திருமணம் வைபோகமா நடந்து முடிஞ்சப்போ காலங்கள் கிடக்குது. அந்த கணவர் கேட்கிறாரு, எப்பொழுதும் முருகன்ற பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கியே, வேற எந்த பேரையும் சொல்ல மாட்டேன்னு கேட்கிறாரு. அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க, இந்த பேர் மட்டும்தான் என் வாழ்க்கை, எல்லாமே எனக்கு முருகன் தான் அப்படின்னு இருக்கான. அந்த கணவருக்கும் அந்த பெண்மணியோட வலது கையை எடுத்துறாரு. இதை பார்த்த முருகன் நேரா அந்த பெண்மணிக்கு காட்சி கொடுத்து அந்த பெண்மணியோட வலது கையை திருப்பி கொடுத்து 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதாகவும் ஒரு ஐதீகம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் தான் இந்த சிறுவாபுரி. இந்த சிறுவாபுரிக்கு 6 வாரம் நீங்க வந்துட்டு போனீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை தான் கண்டிப்பா வரணும். 6 வாரம் உங்களால முடிஞ்சது அபிஷேகத்துக்கு பாலோ தயிரோ தேனோ எதை முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு முருகனை வேண்டிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 6 வாரம் முடிஞ்ச அப்புறம் கடைசி வாரம் உங்களால முடிஞ்சது அன்னதானம், ஏதாவது ஒரு லெமன் ரைஸோ தக்காளி சாதம் எது உங்களால முடியுமோ அதை மக்களுக்கு கொஞ்சம் பிரசாதமா கொடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் அமையும். இது ஐதீகம். ஏன்னா இந்த கடவுள் நம்ம கிட்ட இது செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கேட்கல. நம்ம மனசார செய்யறதுதான் கடவுள். எனக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, என்ன வேண்டுங்கன்னு எந்த கடவுளும் உங்ககிட்ட நிக்கல. கடவுளுக்கு உங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்றதுக்கு தான் கடவுள் இருக்காரு. அந்த தேவை நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும். நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.